வணக்கம் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரம் மேலாண்மை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான விதநெல்லை பாத்தீங்கன்னா ஈஸியா தேர்வு பண்ணிடுவாங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருவத்திற்கு ஏற்ற விதநெல் பாத்தீங்கன்னா தேர்வு செஞ்சுக்கோங்க. இப்ப குறுகிய கால நெல் ரகங்கள், மத்திய கால நெல் ரகங்கள், நீண்ட கால நெல் ரகங்கள் சொல்லிட்டு 3 வகையான நெல் ரகம் இருக்கு. சோ பருவத்திற்கு ஏற்ற மாதிரி நெல் ரகத்தை விவசாயிகள் ஈஸியா தேர்வு பண்ணிக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதற்கான உரம் மேலாண்மை எல்லா விவசாயிகளுக்கும் தெரியுமா அப்படின்றது டவுட் தான். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா மருந்து கடைக்கு போவாங்க, இந்த மாதிரி பயிர் ஸ்டேஜ்ல இருக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்பாங்க. சோ அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு வந்து நிலத்துல போட்டுருவாங்க. சோ அது எப்படி வேலை செய்யும், அதோட ரிசல்ட் என்ன, இதை பயன்படுத்துறத எவ்வளவு மகசூல் ஒடிக்கும், எவ்வளவு தூர் கொட்டும்ன்றது நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா தெரியாது. சோ இந்த வீடியோவை பார்த்து நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். நெல் வயலுக்கு பாத்தீங்கன்னா 4 பகுதியில உரங்களை பிரிச்சு கொடுக்கலாங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 3 முதல் 15ஆம் நாள் உரம், இரண்டாவதா பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 15 முதல் 25ஆம் நாள் உரம், மூன்றாவதா பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 45 முதல் 50ஆம் நாள் உரம், நான்காவதா பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 70 முதல் 80ஆம் நாள் உரம். சோ இந்த 70 முதல் 80ஆம் நாள் உரம்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான உரம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மகசூலை இரட்டிப்பாக்க போறது அந்த உரம் தாங்க. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா 3 முதல் 5ஆம் நாள் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ், டிஏபி, எஸ்எஸ்பி, அலிக்டோ ஹெர்பிசைடு, யூரியா, பொட்டாஸ் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒன்னா கலந்து போடலாங்க. சோ முதலாவதா பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட நெல் வயலுக்கு டிஏபி பயன்படுத்த போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கிலோ டிஏபியும் 15 கிலோ பொட்டாசியம் கலந்து உங்களோட நெல் வயலுக்கு நடவு செஞ்ச 3ஆம் நாள் பயன்படுத்தலாம். இதுவே நீங்க ஃபேக்டம்பாஸ் பயன்படுத்த போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஃபார்மட் தான். ஃபேக்டம்பாஸ் பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 100 கிலோவும், பொட்டாஸ் பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 15 கிலோவும் நீங்க கலந்து வீசலாம். இதுவே நீங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அதாவது எஸ்எஸ்பி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி பாத்தீங்கன்னா 150 இருந்து 200 கிலோவும், இதுல யூரியா பாத்தீங்கன்னா 25 இருந்து 45 கிலோ. உங்களுக்கு யூரியா சத்து அதிகமா தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா பயன்படுத்துங்க. இல்ல எனக்கு 25 கிலோவே போதும் அப்படின்னா கண்டிப்பா 25 கிலோ பயன்படுத்துறது ரொம்பவே அளவானது. 45 கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்த வேணாம். பொட்டாஷ் பாத்தீங்கன்னா நீங்க 15 கிலோ பயன்படுத்தலாம். சோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா உங்களோட நெல் வயலோட ஆரம்ப வளர்ச்சியை நீங்க கரெக்டா கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா களைகளை நீங்க எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலிட்டோன்னு சொல்லக்கூடியது இந்த மருந்துகள் மூலமா கலந்து போடுறதுல உங்களோட நெல் வயல்ல முளைந்து வர களைகளை நீங்க ஈஸியா கட்டுப்படுத்தலாம். இதோட நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு செலக்டிவ் ஹெர்பிசைட், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட களைக்கொல்லிங்க. இந்த களைக்கொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா களைகள் முளைத்து வருவதற்கு முன்னே பயன்படுத்தக்கூடியது. சோ இந்த களைக்கொல்லியோட டெக்னிக்கல் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாலாக்குலூர் 50% ஈசில இருக்கும், அதாவது கிரானுவல்ஸ்ல இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா களைகள் முளைப்பதற்கு முன்பே களைகளின் விதையிலிருந்தே கட்டுப்படுத்தக்கூடிய களைக்கொல்லியா இந்த களைக்கொல்லி இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு நீங்க எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கிலோ வீதம் நீங்க ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். மணல், எம்சென்ட் உரங்கள் மூலயமாவும் கால்நடை கழுவுகள் மூலயமாவும் இதை கலந்து நீங்க பயன்படுத்தலாம். இது உரங்களா கூட கலந்து போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்தலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 15 முதல் 25ஆம் நாள் உரம், இதுல எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா, வேம், யூமிக் ஆசிட், சென்ட்ரான், கால்டன் இது எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தலாங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா யூரியா, நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இதுல 46% இருக்குங்க. அதிகப்படியான தயார் சத்து உள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூரியா தாங்க. ஒரு ஏக்கருக்கு நீங்க எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 கிலோ பயன்படுத்தலாங்க. சோ இது பாத்தீங்கன்னா பயிர்களுக்கு தேவையான நைட்ரஜன் சத்துக்களை அதிகமா அளிக்கிறது. இலை மற்றும் தண்டு வளர்ச்சியை பாத்தீங்கன்னா விரைவுபடுத்துகிறது. இலைகளுக்கு நல்ல பச்சையம் கிடைப்பதற்கு இது உறுதி செய்கிறது. பயிர்களுக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மகசூலுக்கும் இந்த உரமானது ரொம்பவே ஊக்குவிக்கிறது தாங்க சொல்லலாம். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போட்டாலும் யூரியாவில் பிரச்சனை வரும். சோ நீங்க ரொம்ப கம்மியா போட்டனாலும் நைட்ரஜன் பிரச்சனை வரும். சோ கரெக்டான அளவு ஒரு ஏக்கர் 45 கிலோனா அவ்வளவு மட்டுமே பயன்படுத்துங்க. அதுக்கு அதிகமா பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தா இலை சுருட்டு, புகையான், தண்டு துளைப்பான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் நெல் வயல்ல வரும். சோ நம்ம உரம் கொடுத்த உடனே ஸ்ப்ரேயிங் போற மாதிரி இருக்கும். சோ இரண்டாவதா பாத்தீங்கன்னா வேம், வெசிகுலர் ஆர் வெசிகுலர் மைக்ரோரைசான் சொல்லக்கூடிய ஒரு நன்மை செய்யும் பூஞ்சான். இது நெல் வயலுக்கு எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை அதிகரிக்கிறது, மண்ணில் இருந்து நீர் உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது. பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த வேம் ரொம்பவே பயன்படுதுங்க. மண்ணில் உள்ள நுண்ணுயிர் செயல்பாட்டை பார்த்தீங்கன்னா இது அதிகப்படுத்துகிறது. பயிர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கியா இது பார்த்தீங்கன்னா பயன்படுதுங்க. சோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த வேம் பயன்படுத்தாம இருக்கீங்க. இனி வரும் காலங்களில் இந்த வேமை பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் எடுங்க. இதனால பார்த்தீங்கன்னா நெல் வயல பார்த்தீங்கன்னா தூர்க்கட்டும் திறன்ன்றது ரொம்பவே அதிகமாகும். ஒரு நெல் வயல பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 10 தூர் கட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துறது மூலியமா உங்களோட நெல் வயல்ல 20 முதல்
40 தூர் வரைக்குமே கட்ட முடியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு உரம் தாங்க இது. சோ மூன்றாவதா பாத்தீங்கன்னா யூமிக் ஆசிட். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இதனோட நன்மை தெரியாம இருக்கீங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு பயோ ஃபெர்டிலைசர் தாங்க. இது பாத்தீங்கன்னா நெல் வயலுக்கான வேர் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஆயமாக போகவும் அதிகப்படியான வேர்களை பார்த்தீங்கன்னா உருவாக்கவும் இந்த வேம் பார்த்தீங்கன்னா பயன்படுதுங்க. இது பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை அதிகரிக்கிறது, பயிர்களின் வளர்ச்சியை மேம்படுத்துகிறது, மண்ணின் நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கிறது, சத்துக்களை பயிர்களுக்கு எளிதாக கடத்தி செல்ல பயன்படுத்துறதுக்கு இந்த யூமிக் ஆசிட் பயன்படுதுங்க. பயிரின் தரத்தை மற்றும் மகசூலை மேம்படுத்தவும் இந்த யூமிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா உதவுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இத்தனை நன்மைகள் இருக்கிற இந்த உரத்தை நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாம இருக்கீங்க. கண்டிப்பா உரக்கடைகளை கேட்டு பயன்படுத்துங்க. ஸோ நிறைய பிராண்ட் இருக்கு. ஸோ அதுல எந்த பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க. நான்காவதா பாத்தீங்கன்னா சென்ட்ரான் சொல்லக்கூடிய இந்த மருந்து தாங்க. இதனோட டெக்னிக்கல் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரான்ட்ரானிக் ரிப்ரோல் 0.35%, பிப்ரோனியல் பாத்தீங்கன்னா 0.35% இதுல இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா பூச்சி கட்டுப்படுத்தவும் உதவுகிறது, பூச்சி கொல்லியாவும் பாத்தீங்கன்னா இது செயல்படுதுங்க. பயிர்களில் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே பயன்படுதுங்க. பல்வேறு வகையான பூச்சிகளுக்கு எதிரான செயல்பாடு பாத்தீங்கன்னா இதுல சூப்பராகவே இருக்கும். பூச்சிகளின் நரம்பு மண்டலத்தை பாதித்து அவற்றை கட்டுப்படுத்துகிறது பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரான் சொல்லக்கூடியது. சரியான பரிந்துரைக்கப்பட்ட அளவுல பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ மட்டும் பயன்படுத்துங்க. ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ வீதம்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஏக்கருக்கு அளவா பாத்தீங்கன்னா 4 கிலோ தான். சோ பரிந்துரைக்கப்பட்ட அளவுன்றது 4 கிலோ தான். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேல பயன்படுத்த வேண்டாம். சோ 4 கிலோ பயன்படுத்தினாவே உங்களோட நெல்வயல வரக்கூடிய தீமை செய்யும் பூச்சிகள், நிறைய பூச்சிகள் இருக்கும். இந்த குருத்து பூச்சி, இந்த மாதிரியான பூச்சிகளுக்கு எல்லாருமே இது பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர தீர்வா பாத்தீங்கன்னா இருக்கும். ஐந்தாவதா பாத்தீங்கன்னா கால்டன் ஃபோர்ஜின்னு சொல்லக்கூடியது. இதனோட டெக்னிக்கல் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டாப் ஹைட்ரோகுளோரைடுன்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா மண்ணில் வாயும் பூச்சிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. வேர் மற்றும் அடிப்பகுதியில தாக்கும் பூச்சிகளை பாத்தீங்கன்னா எதிர்த்து செயல்படுறதுக்கு இது பாத்தீங்கன்னா பயன்படுத்துங்க. பயிர்களின் ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கிறதுக்கு இந்த கால்டன் பயன்படுத்துவாங்க. பூச்சி தாக்குதலால் ஏற்படும் மகசூல் இழப்பை பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு இந்த கால்டன் ஃபோர்ஜ்னு சொல்லக்கூடிய இதை பயன்படுத்தலாம். ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெல்வயல பார்த்தீங்கன்னா நிறைய வகையான அன்வான்ட் பூச்சிகள் பார்த்தீங்கன்னா தாக்கும். ஸோ அதுல இருந்து உங்களோட நெல்வயலை நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதை பயன்படுத்துங்க. ஸோ இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோல இருந்து 2 கிலோ நீங்க பயன்படுத்தினாவே போதுமானது. நம்ம சொல்லக்கூடிய இந்த மருந்துகள் எல்லாமே ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணுமோ அந்த அளவு மட்டும் பயன்படுத்துங்க. அதுக்கு தாண்டி பயன்படுத்த வேண்டாம். மூன்றாவதா பாத்தீங்கன்னா 45 முதல் 50ஆம் நாள் உரம் கீர்த்தி சிஎம்எஸ் அமோனியம் சல்பேட் இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தணும். இது பாத்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கியா செயல்படுங்க. கீர்த்தி சிஎம்எஸ் அது என்ன சிஎம்எஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர்னு சொல்லக்கூடியது. இதோட நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர்களின் வேர் வளர்ச்சியை பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கிறது, பயிர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மேம்படுத்துகிறது, மண்ணில் உள்ள சத்துக்களை பயிர்களுக்கு எடுத்து செல்ல உதவுகிறது, பயிர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது, நல்ல வளர்ச்சி மற்றும் மகசூலுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு இந்த உரமானது ரொம்பவே பயன்படுதுங்க. சோ கதிர் வரும் பருவங்களையும் தொண்டை உருட்டும் பருவங்களையும் வளர்ச்சி பருவங்களையும் கண்டிப்பா இந்த கால்சியம் மெக்னீசியம் சல்பர்னு சொல்லக்கூடியது நெல் வயலுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு உரம். சோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துறது இல்லை. ஸோ கண்டிப்பா இனி வரும் காலங்களில் பயன்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 50ஆம் நாள் போடக்கூடிய உரத்துல இந்த உரத்தை நீங்க கலந்து பயன்படுத்துங்க. அமோனியம் சல்பேட் எதற்கு இந்த பருவத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளோட நெல்வயல் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமா இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனா என்ன போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பா அந்த பருவங்களை நீங்க யூரியா பயன்படுத்த வேண்டாம். அதற்கு பதிலாக நீங்க அமோனியம் சல்பைட் பயன்படுத்தலாம். அமோனியம் சல்பைடோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மற்றும் சல்பர் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இதுல மூலியமா கிடைக்குங்க. இலை மற்றும் தண்டு வளர்ச்சிக்கு இது உதவும், இலைகளின் பச்சை நிறத்தை மேம்படுத்தவும் இது உதவுங்க, பயிரின் வளர்ச்சி மற்றும் மகசூலுக்கு இது பாத்தீங்கன்னா உதவிகரமா இருக்கும். நெல்வாயில பாத்தீங்கன்னா சல்பர் குறைபாடு எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டை உருட்டும் பருவம் தாங்க வரும். சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த சல்பரை பயன்படுத்து ரொம்பவே நன்மைகரமா இருக்குங்க. சோ அதனால கண்டிப்பா நீங்க தொண்டை உருட்டும் பருவமான வளர்ச்சி பருவத்துல இந்த கீர்த்தி சிஎம்எஸும் அமோனியம் சல்பேட்டும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். யூரியாவை அதிகமா பயன்படுத்த வேண்டாம். 70 முதல் 80ஆம் நாள் உரம்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான உரம். பொட்டாஷ், அமோனியம் சல்பேட், யூரியா. சோ இதுல பாத்தீங்கன்னா பொட்டாஷ் நீங்க எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயலோட நெல்மணிகளை மேம்படுத்தவும், மகசூலை இரட்டிப்பாகவும், நெல்லோட தரத்தை மேம்படுத்தவும் இந்த பொட்டாஷ் பயன்படுத்துவாங்க. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இதே பருவத்துல யூரியாவை பயன்படுத்துறீங்க. கண்டிப்பா யூரியாவை பயன்படுத்த வேண்டாம். அப்படி நீங்க யூரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட
மகசூல் பார்த்தீங்கன்னா பாதிக்கும். ஸோ அதை எப்படி பாதிக்கும்ன்றது நான் கடைசியாக சொல்றேன். பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் வேர் வளர்ச்சிக்கு இது பார்த்தீங்கன்னா உதவுகிறது. பூ மற்றும் காய் உருவாவதற்கு இது ரொம்பவே மேம்படுத்தப்படுகிறது. பயிர்களின் நோய் மற்றும் வறட்சியை பார்த்தீங்கன்னா தாங்கும் திறன் பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாம மகசூல் மற்றும் விலை தரத்தை பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்கு நீங்க கண்டிப்பா இந்த பொட்டாஷ் மூலியமா மட்டும்தாங்க உருவாக்க முடியும். ஸோ வேற எந்த உரங்களை நீங்க பயன்படுத்தினாலும் நெல்லோட வெயிட்டையோ நெல்லோட கலரையோ நெல்லோட தரத்தையோ மேம்படுத்த முடியாது. ஸோ பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் இதை ரெண்டுத்துல நீங்க எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பருவங்களை கண்டிப்பா என்னோட சஜெக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் தான். அமோனியம் சல்பேட் பார்த்தீங்கன்னா அந்த பருவங்கள்ல நைட்ரஜன் சத்துக்களை பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு அளவா தரும். அது மட்டும் இல்லாம சல்பர் குறைபாடு அந்த பருவத்தில் வரும். ஸோ அந்த குறைபாட்டை நீங்க நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க. ஸோ அந்த பருவங்களில் நீங்க யூரியா கூட பொட்டாஷ் கலந்து ரெண்டுத்தையும் பயன்படுத்தி நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான பயன்படுத்துறதால நீங்க கதிர் வரும் பருவங்களில் புகையானும் இலை சுருட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான மகசூல் இழப்புன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கதிர் வரும் பருவங்களில் பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட்டை மட்டுமே பயன்படுத்துங்க. வீடியோவில் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் பயிர்களுக்கான உரம் மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா வரும். ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்ல பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கிராம விவசாயிகளாக சப்போர்ட் பண்ணுங்க.